ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு சுண்டல் வச்சு ஒரு சூப்பரான சென்னா மசாலா ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் கழுவிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், சுண்டல் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 1 ஸ்டார் அன்னாச்சி, கொஞ்சமாக கல்பாசி, 1 மராத்தி மொக்கு, கூடைய 3 கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதோட வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கூடையே ஒரு 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 3 பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை வரைக்கும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக நான் மிக்ஸி ஜாரை கழுவி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாவோட நல்லா கலந்து வர்ற வரைக்கும். அந்த மசாலாவோடு சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுத்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கக்கூடிய தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதே நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். உப்பு பத்தலைனா மட்டும் நீங்கள் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் இருக்கக்கூடிய சென்னா ஒன்றும் பாதியமாக நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். நீங்கள் அப்படி மசிச்சு விடாட்டி ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி கூட நம்ம இதில் குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான சென்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சப்பாத்தி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.